மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ गुणाहरी तावरी दयावरी सागरी गुणाहरी आदरी तावीद वंशमासिना मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ தன்மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் தஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ எல்லோரும் ஒன்று கூடி வாருங்கள் நம் இறைவன் அன்பை புகழ்ந்து என்று பாடுங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வாருங்கள் நம் இறைவன் அன்பை புகழ்ந்து என்று பாடுங்கள் நம் தேவன் அழைக்கிறார் நல்வாழ்வு தருகிறார் நம் தேவன் அழைக்கிறார் நல்வாழ்வு தருகிறார் நம்பி வந்து அவரின் பாதம் கூடுங்கள் நம்பி வந்து அவரின் பாதம் கூடுங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வாருங்கள் நம் இறைவன் அன்பை புகழ்ந்து என்றும் பாடுங்கள் வேற்றுமையும் வெறுப்புகளும் நம்மில் ஒழிய வேண்டும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் நம்மில் மலர வேண்டும் வேற்றுமையும் வெறுப்புகளும் நம்மில் ஒழிய வேண்டும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் நம்மில் மலர வேண்டும் இறைவனே நம் தலைவன் என்று சொல்லுவோம் அவர் தலைமையில் புதிய
சொல்லுவோம். அவர் தலைமையில் உலகை இன்று ஆளுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க அடைக்கல அன்னையின் பக்தர்களே, ஏலாக்குறிச்சியை நோக்கி நாம் வருவது என்றால் அந்த அன்னையினுடைய அன்பு முகத்தை பார்ப்பதற்காகத்தான். அன்பு முகம், அழகு முகம், அரவணைக்கும் முகம், இரக்கம் சுரக்கும் முகம். இந்த அன்னையினுடைய பரிந்துரையினாலே நம்மில் பலர் எத்தனையோ அருள் வரங்களை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருக்கிறோம். இயேசுவின் அன்பில் திளைத்திருக்கிறோம். அதற்காக நன்றி கூறுகின்ற பலிதான் இந்த திருப்பலி. சிறப்பான விதத்தில் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பர்களுக்காகவும், நம்முடைய ஜெப உதவியை கேட்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்மிடம் ஆசித்தவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். சிறப்பாக இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் அடைக்கல அன்னை ஆசீர்வதிக்கவும், அருள்வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுத்தரவும் அன்றாடுவோம். திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலகீனங்கள் இவற்றை நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவில் நின்றோம். ஆண்டவராயும் இறைவனை இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே,
இறைவனின் செம்மறிய தூயவரே தேவனே உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. பாவத்தை வென்றவரே நீ இம்மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் பலத்தில் இருப்பவரே நீ எம்மன்றாட்டை ஏற்றருள்வி. நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, மகிமை பெற்று விளங்கும் ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல அன்னையின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இந்த உலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1-13 வரை. தூய ஆவியின் வருகை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசியது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவு ஒன்று நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பபிலனியா, எகிப்து, சீரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதியில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழியிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லோரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப கொடுத்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே.
அடையராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வர வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இனி சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன்னன்பு மடியாது என்ன நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தா. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுமைகளால் வந்து நீ சேர்ந்தா. என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையாய் நான் வாடி நின்றேன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையாய் நான் வாடி நின்றேன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அழைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இனி சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உமை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் 2 வாசகம். அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 14 21 முடிய. பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். என் சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்பொழுது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் நிகழ்ச்சியிலே அவர் மூலம் கடவுள் கூறியது. இறுதி நாட்களில்
நன்மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வர் புதல்வியர் யாவரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளை, உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாள்களில் உங்கள் பணியாளர்கள் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இன்னும் மேலே வானத்தில் அரும் செயல்களையும், கீழே வையகத்தில் இரத்த நெருப்பு படல்களையும் யாகங்களை கொடுப்பேன். ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாகும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். அங்கு திருமண விழாவில் திராட்சரசம் தேர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தேர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இந்த தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளர் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. அங்கு தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம்.
இறை இயேசுவில் பிரியமான குழந்தைகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, பாடல் பெற்ற திருத்தலம் ஏலாக்குறிச்சி திருக்காவலூர். தமிழ் தொண்டும் இறை தொண்டும் வளர்ந்த அற்புதமான இடம். வீரமாமுனிவர் தமிழ் புலவராக கலம்பகம் இயற்றிய இடம். அன்னையினுடைய சிறப்பை அற்புதமாக கலம்பகத்திலே பாடுகிறார். அந்த பாடல்களிலே ஒன்றுதான் விண் திறந்தனை மண் திறந்தனை பானணிந்தனை மீன் அணிந்தனை கதிபதத்தினை மதிபதத்தினை அருள் வளத்தினை பொருள் இடத்தினை என்ற ஒரு பாடல். இங்கு வீற்றிருக்கின்ற அடைக்கல அன்னை விண்ணகத்தின் வாயில்களை திறப்பதற்கு உதவுகின்றவளாக இருக்கின்றார்கள். இந்த மண்ணகத்திலே வாழ்வதற்கு நமக்கு அர்த்தத்தை தருகின்றார்கள். மேகத்தை ஆடையாகவும் விண்மீன்களை முடியாகவும் அணிந்திருக்கிறார்கள். நிலவை பாதத்திலே கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய அருள் வரங்களை பெற்று தருபவராக இருக்கின்றார்கள் என்று பாடுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறித்தவ அடியார்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற தொண்டையும் சேவையையும், தமிழ் மொழிக்கு செய்த அற்புதமான பணியையும் இந்த சமூகம் மறந்துவிட்டது. ஒரு குறிப்பிட்ட கும்பல் இந்த அற்புதமான பணியை திட்டமிட்டு மறைக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இறை அடியார்கள் இந்த மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் செய்த சிறப்பை, சேவையை எடுத்துரைக்கின்ற காலகட்டத்திலே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த அன்னைக்கு அற்புதமான விழாவை நாம் எடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அன்னை நேசக்கரங்கள் நீட்டுகின்ற இரக்கம் மிகுந்த தாயாக இருக்கின்றார்கள் என்பதை என்னோடு சேர்ந்து சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். விவிலியத்திலே அன்னை பற்றி கூறப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் படித்திருப்போம். அதில் ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு யோவான் எழுதிய நற்செய்தியிலே பிரிவு 2 வாசிக்க கேட்டோம். ஆனால் விவிலியத்தில் எழுதப்படாத நிகழ்வுகளும் உண்டு. ஆங்கிலத்திலே அப்பாக்ரிஃபல் ரைட்டிங்ஸ் என்று சொல்வார்கள். அதில் 2 சுவையான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நற்செய்தியை எழுதிய யோவான் வயது முதிர்ந்தவராக எபேசு நகரிலே அமர்ந்திருக்கிறார். தள்ளாத வயது. அவருக்கு என்று ஒரு சில சீடர்கள் இருக்கின்றார்கள். அப்போது ஒரு சீடர் யோவானிடம் வந்து, உம்மை பார்ப்பதற்காக கலிலேயா நாசரேத்திலிருந்து ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது யோவான் தள்ளாடி வருகிறார். வந்தபோது அவர் இயேசுவோடு இருந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்கிறார். இறுதியாக நடந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரிடம்தான் இயேசு என்ன சொல்கிறார்? இதோ உன் தாய் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இதோ உன் மகன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறார். அது மட்டுமல்ல, அங்கு வந்திருந்த ஒரு சகோதரி, நவோமி என்கின்ற சகோதரி, யோவானிடம் எடுத்து சொல்கின்றார், இதோ என்னோடு வந்திருக்கின்ற இந்த இளைஞன் காய்ச்சலாக இருந்தபோது நாசரேத்துரிலே இயேசுவின் தாயிடம் சென்று கண்ணீர் விட்டு அழுதேன். அப்போது அந்த தாய் தன்னுடைய மகன் இயேசுவை அழைத்து கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வந்து தன்னுடைய மகனை ஜெபிக்க சொன்னார்கள். மகனோடு சேர்ந்து தானும் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது என்னுடைய குழந்தைக்கு இருந்த அந்த
காய்ச்சல் நீங்கியது என்று நவோமி என்கின்ற அந்த பெண்மணி எடுத்துரைத்தார்கள். இது ஒரு நிகழ்வு. அடுத்த ஒரு நிகழ்வு பார்த்தோம் என்றால், இயேசு இளைஞனாக இருந்தபோது, அதிலும் குறிப்பாக இந்த டீனேஜ் என்கின்ற அந்த பருவத்தில் இருந்தபோது சக தோழர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றார். அதில் ஜெய்சன் என்கின்ற ஒரு சிறுவன் குறும்புக்காரன். அவன் மற்ற அந்த விளையாடுகின்ற சிறுவர்களை துன்புறுத்துகின்றான். ஒரு நாள் இயேசு அவனிடம் எடுத்துரைக்கின்றார், இப்படி செய்யாதே என்று. அவன் கேட்கவில்லை. இப்போல்லாம் பிள்ளைங்க பெற்றோர் சொல்கிறத எங்கே கேட்குறாங்க இல்லையா? நான் போகிற வழியில் தான் போவேன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த பிள்ளையும் அப்படி சொன்னபோது இயேசு அவனை சற்று கோபத்தோடு பார்க்கிறார். அவன் எந்த கையால் அந்த சிறுவனுடைய கையை திருவினானோ அந்த கை செயலற்று போய்விட்டது. உடனே தன் தாயிடம் ஓடுகின்றான் அந்த ஜெய்சன் என்பவன். தாய் நிகழ்ச்சியை கேள்வியுற்று அன்னை மரியாளிடம் செல்லுகின்றாள், என்னுடைய மகனுக்கு இப்படி நேரிட்டு விட்டதே என்று. உடனே அன்னை மரியாள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். மகனிடம் என்னோடு சேர்ந்து ஜெபி என்று இயேசுவை கேட்கின்றார்கள். இருவருமாக ஜெபிக்கின்றார்கள். அப்போது இயேசு என்ன ஜெபித்திருப்பார்? சிலுவையில் சொன்ன அதே ஜெபத்தை தான் சிறு பிள்ளையாக இருந்த போதும் சொன்னாராம். தந்தையே, இவர்களை மன்னியும், இவனை மன்னியும், இவன் செய்வது அறியாமல் செய்துவிட்டான் என்ற ஜெபத்தை சொன்னாராம். இப்படியாக விவிலியத்தில் சொல்லப்படாத நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை கேட்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதியை ஒப்பிட்டு பார்ப்போம். ஏலாக்குறிச்சிக்கு ஏன் வருகின்றோம்? நான் சிறு வயது முதல் இந்த திருத்தலத்திற்கு என்னுடைய பெற்றோரோடும் என்னுடைய தாத்தா பாட்டியோடும் வந்திருக்கின்றேன். என்னுடைய தந்தை இந்த அன்னையை சுட்டி காட்டி இவள்தான் நம் குடும்ப குலதெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நான் பிறந்த ஊர் ஐயம்பேட்டை. ஐயம்பேட்டையிலிருந்து தான் ஒரு காலத்திலே வந்து இங்கு திருவிழாவை நடத்தி இருக்கிறார்கள். ஏன் ஏலாக்குறிச்சியை நாடி அடைக்கல அன்னையை தேடி வர வேண்டும்? பல காரணங்கள் உண்டு. ஆனால் அந்த அன்னையினுடைய உள்ளத்திலே இரக்கம் சுரந்தது. இறைவனுடைய இரக்கத்தின் முகம்தான் இயேசு. இயேசுவின் இரக்கத்தின் முகம் அன்னை மரியாள். அந்த முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அரவணைக்கின்ற முகமாக, அன்பு முகமாக, பாசம் ததும்புகின்ற முகமாகத்தான் பார்க்கின்றோம். எப்படி இந்த அன்னையால் இப்படிப்பட்ட உதவிகளை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர முடிந்தது? இதற்கு முதல் வாசகம் இன்றைக்கு நமக்கு விளக்கம் அளிக்கின்றது. தூய ஆவியின் ஆலயமாக இருந்தார்கள். தூய ஆவி தன்னில் செயல்படுவதை உணர்ந்தார்கள். தூய ஆவியினுடைய வல்லமையால் செயல்பட்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்பு காலத்தில் இருக்கின்ற நாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான அந்த விழாவை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம், தூய ஆவியின் ஆலயமாக நானும் நீங்களும் வாழும்போது நிச்சயமாக அன்னை மரியாளை போன்று இறைவனிடம் பரிந்து பேசி இறைவனுடைய அருள் வரங்களை பெற்றுத்தருகின்ற வல்லமை நமக்கு உண்டு. இந்த ஏலாக்குறிச்சி அன்னையை பற்றி பல நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு, அரியலூர் ஜமீன்தார் ரங்கப்ப மலவராயர் அவரில் நடந்த ஒரு நிகழ்வு. அவருக்கு முதுகு பிளகை என்ற அந்த நோய், வலியினால் துடிக்கின்றார். அப்போது வீரமாமுனிவரிடம் இங்கு வந்தபோது வீரமாமுனிவர் அன்னையினுடைய பரிந்துரையினாலே தண்ணீர் ஊற்று தோன்ற செய்து
அந்த தண்ணீரை அருந்தியதனாலே இறை வல்லமை உணர்ந்த அவர் அன்னையின் பரிந்துரையினாலே, அடைக்கல அன்னையின் அரவணைப்பினாலே குணமடைந்தார். அதன் நன்றி கடனாக இந்த பகுதியில் பல ஏக்கர்கள் நிலங்களை இந்த ஆலயத்திற்கு தானமாக தருகின்றார். இன்னும் பல நிகழ்வுகளை நாம் இங்கு கேட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். சமீப காலங்களிலே நடந்த நிகழ்வுகள், ஏன் உங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்விலே அன்னையினுடைய அற்புதங்களை உணர்ந்திருப்போம். நோயிலிருந்து விடுதலை அடைந்திருப்போம். வியாதியிலிருந்து விடுதலை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை அடைந்திருப்போம். குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்திருப்பார்கள். மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வியையும் ஞானத்தையும் அருளி இருப்பார்கள். இளைஞர்கள் இளம்பெண்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை தேடி வரும்போது நல்ல வரன்கள் பெற்றிருப்பார்கள். இப்படியாக பல நிலைகளிலே அன்னையினுடைய பரிந்துரையினாலே இறைவனுடைய அருள் வரங்களை நாம் பெற்றிருப்போம். நன்றி சொல்லவும் இன்னும் இறைவனுடைய ஆசீர் நிரம்ப நமக்கு இருக்கவும் தான் இந்த ஆலயத்தில் குழுமி இருக்கிறோம். அடைக்கல அன்னையின் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எப்படி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதோ அதே போல நம்முடைய கண்ணீர் ஆனந்தமாக மாற வேண்டும். மன துயர் துடைக்க பெற்று அன்னையினுடைய பரிந்துரையினாலே நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் அன்பும் நிறைவாக குடிகொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிந்துரையை, வல்லமை மிக்க பரிந்துரையை தேடுவோம், நாடுவோம். அடைக்கல அன்னையினுடைய அரவணைப்பிலே தொடர்ந்து வாழ்வோம். இந்த திருப்பலியிலே அதற்கான வரங்களை மன்றாடுவோம். ஆமீன். படைத்தாலும் இறைவனை விசுவசிக்கின்றே. 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 எத்தகைய துன்பத்திலும் அவர்கள் என்னை நோக்கி கூக்குரலிடும்போது அவர்களுக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று சொன்ன இறைவனுடைய ஆறுதலான நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை
ஏற்று நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். திருச்சபைக்காக ஜெபிப்போம். திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அந்தோனி சாமி, இறைமக்களை வழிநடத்துகின்ற அருமையான அன்பு தந்தையர்கள், மருத்துவப்பணி, கல்விப்பணி, சமூக பணி ஆற்றுகின்ற அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள் அனைவரும் இயேசுவின் அன்பில் வேரூன்றி செயல்பட அருள் தர இறைவா மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் அரசாளுகின்ற இறைவா, மக்களை ஆளுகின்ற தலைவர்கள் மக்களின் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, சுயநலம் களைந்து மக்கள் மகிழ்வுடன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் நிறைவாய் செய்வதற்கு தேவையான அருளை அவர்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்பதை உணர்ந்து உம்மிடம் சரணடைந்துள்ள ஒவ்வொரு மக்களின் உள்ள தேவைகளை உணர்ந்து அவற்றை அவர்கள் நிறைவாக பெற்று மன நிறைவுடன் வாழ்வதற்கு தேவையான அருளை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை கூப்பிடுங்கள், அவர் செவி சாய்க்கின்றார். ஆண்டவரே, உலகில் உள்ள நோயாளிகளை நீரே கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான மன நலனையும் உடல் நலனையும் அருளச் செய்து உம்மில் மென்மேலும் நம்பிக்கை வைப்பதற்கு தேவையான அருளை தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துச் சொல்வோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகி இறைவா, நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவிசாய்த்தருளும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தருள மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமேன். என்னை ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். நான் என்னை தரும்போது என் உள்ளம் உன்னில் வாழும், உனக்காய் வாழ்ந்திடவும் பணி செய்திட தினம் என்னை ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். அன்பார்ந்த குழந்தைகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எங்கள் வானக தந்தையே, இறைவனின் அன்னையாம் புனித மரியாளின் நினைவு நாளில் உம் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனவாகி உமது அன்பருளையும் உதவியையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்கச் செய்தி நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தம்மேல் சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக மரியாள் திகழ்கின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோருக்கெல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றீர். ஆகவே இறைவா, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரீர் வருமளவும்
உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்தருளும். இறைவா, அன்னையின் திருவிழாவை கொண்டாடுவதற்கு நவநாள் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த அன்னையை தரிசிக்க வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த தாய் எவ்வாறு மகிழ்ச்சி நிறைந்த மாதாவாக இருக்கிறாரோ அதே மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் அதே மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து காத்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர் மற்றும் புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனை தந்தையென அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். கிறிஸ்துவிலே நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பலகீனங்கள், தீமைகள், பாவங்கள், சமுதாயத்தில் இருக்கிற தீமைகள், குறிப்பாக வறுமை, வறட்சி, இயற்கை சீரழிவு, இவற்றிற்கு இயற்கையை பாதுகாக்காத தன்மை, இவற்றிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உம்முடைய திருச்சபைக்கும் எம் நாட்டிற்கும் எம் குடும்பங்களுக்கும் அதே அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, பாவங்களை போக்கி அருளும் எம்மை புனிதனாய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, என் பாவங்களை போக்கி அருளும் எம்மை புனிதனாய் என்றும் வழி நடத்தும் உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே. உம் அமைதியை தந்தருளும் எம்மை புனிதனாய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் இரக்கமிகு முகம் இவரே. இரக்கத்தின் தாயாக தன்னுடைய அன்னையை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியில் பங்கேற்று இவரை உணவாக உட்கொள்ள அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. உனது ஜீவனாய் நான் மாற வேண்டுமே, உனது ஜீவனாய் நான் மாற வேண்டுமே. இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே என் இயேசுவே. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. உண்ணும் பொருளும் அத்தனையும் நிலையல்லவே, நான் செல்லுகின்ற பாதைகளும் உனதல்லவே. சொல்லும் பொருளும் அத்தனையும் நிலையல்லவே, நான் செல்லுகின்ற பாதைகளும் உனதல்லவே. வான்வீடு செல்லுகின்ற வழி பயணம் நீ, வான்வீடு செல்லுகின்ற வழி பயணம் நீ. அதில் வாழ வைக்கும் ஆசா உனை உணரவில்லையே, அதில் வாழ வைக்கும் ஆசா உனை உணரவில்லையே.
இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே என் இயேசுவே. 22 ஆண்டுகளுக்கு முன்னால் நடுவலூரிலே தந்தை அவர்கள் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது நான் ஓராண்டு காலம் களப்பணியில் ரீஜென்சிக்காக அவர்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். பங்கு பணியிலும் பணி ஆர்வத்திலும் குருவாகும் 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஆர்வத்தை தூண்டி முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுத்து பணி செய்ய வைத்தவர். தம்பி, பேக் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் அறை வீட்டில் நின்ன, தம்பி நீ நினச்ச மாதிரி நல்ல பணி செய், நல்லா செய், சுதந்திரமாக செய் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அவருக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அற்புதமாக பணிய ஆர்வமும் மக்கள் மீது கொண்ட பற்றுதலும் மக்களுக்கு பணி செய்கின்ற ஆர்வமும் தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்று நம்மிடையே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்து அற்புதமான ஒரு மறைவுரையும் திருப்பலியும் இறை ஆசிரையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் ஜெயங்கொண்டம் மறைவட்டத்தின் முதன்மை குருவாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் ஜெபத்தையும் உரித்தாக்கி, தந்தை அவர்கள் தொடர்ந்து அவருடைய பணிகள் சிறப்பாக செயல்பட வாழ்த்தி இந்த பொன்னாடை அணிவித்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று மதியம் கேரளாவிலிருந்து வந்த ஒரு சகோதரி வந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஃபாதர், என்னுடைய வயிற்றிலே ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி சுகமாக நான் பல டாக்டரில் போய் பார்த்தேன். ஆனால் நான் இங்கு வந்து ஜெபித்து அன்னையினுடைய மாதா குளத்து தண்ணீரை எடுத்து சென்று மண்ணை எடுத்து பூசி கொண்டு வந்தேன். 4 மாதம் கழித்து திரும்பவும் செக்கப் போனேன். அந்த கட்டி இல்லை என்று சொல்லி டாக்டர்கள் சொன்னார்கள். அன்னையிடத்தில் தந்தையவர்கள் சொன்ன மாதிரி நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. அந்த ஆழமான விசுவாசத்தில் கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அன்னையின் திருச்சன்னிதானத்தில் அன்னையின் திருமுகம் பார்த்து நீங்கள் மன உருக்கத்தோடு கேளுங்கள். அன்னை இரக்கத்தோடு நமக்கு அருள் புரிவாள். நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கும் 11 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனியானது ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியானது ஒளிபரப்பாகிறது. அதை கண்டு அன்னையின் ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த திருவிழா நாட்களிலே நீங்கள் பங்கு பெற்று ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்னையின் 53 அடி உயர சுரூப பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபிக்கவும் உதவிடவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, குலதெய்வத்தை
தரிசிப்பதற்கும் உங்களோடு இணைந்து இந்த ஆலயத்திலே இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பதற்கும் அருமையானதொரு வாய்ப்பினை எனக்கு தந்த அன்புமிகு சகோதரர் அருட்தந்தை சுவைக்கின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் என்னை பற்றி சொன்னதை அதே தான் நான் தந்தையை பற்றியும் சொல்லலாம். அற்புதமாக ஆர்வமாக பணியாற்றக்கூடியவர், இசையில் ஆர்வம் மிக்கவர், தூய ஆவியின் செய்தியை, அருங்கொடை செய்தியை மக்களுக்கு தருவதிலே இறைவன் அவருக்கு தனிப்பட்ட வரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த விதத்தில் தந்தை அவர்கள் அன்னையின் அரவணைப்பில் இன்னும் சிறப்பான பணியை, இந்த பாடல் பெற்ற திருத்தலம், தமிழ் வளர்த்த மண், இந்த மண்ணிலே சிறப்பாக பணியாற்ற தந்தை அவர்களை வாழ்த்துகின்றேன். எனக்கு இடப்புறமாக இருக்கின்ற அருட்தந்தை லூர்துசாமி, மூத்த சகோதரர், ஐயம்பேட்டையில் பங்கு தந்தையாக பணியாற்றியவர். அவரும் என்னோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வடப்புறமாக இருக்கிற அருட்தந்தை உதவி பங்கு தந்தையின் இதோ இணைந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பதிலும் அவருக்கும் எனக்கு நன்றி என் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி. அற்புதம் ஒன்றை எடுத்துரைத்தார் அருட்தந்தை அவர்கள். அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இறை வல்லமை தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்ற ஜெபத்தோடு இறுதி மன்றாட்டிற்காக உங்களை எழுந்து நிற்க அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த இறைவா, இயேசுவின் அன்னையாம் புனித கன்னிமரியாளை அன்புடன் இன்று நினைவு கூறும் நாங்கள் ஒரே மகனின் திருவுடலையும் இரத்தத்தையும் நலமளிக்கும் அருட்சாதனமாக உட்கொண்டுள்ளோம். இந்த உலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த திருவருட்சாதனம் அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை உன் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ தவறாது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய் உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். நன்மையை பெற்றுத் தாரும். இதனால் இதனால் உம் திருத்தல புகழ் உம் திருத்தல புகழ் பாரங்கம் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, ஆமேன். ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பின் தாய் நீயே அம்மா, அண்டி வந்தோம் ஆதரவு தருவாயம்மா. அடைக்கலம் தரும் அன்பின் தாய் நீயே அம்மா, அண்டி வந்தோம் ஆதரவு தருவாயம்மா. அருள் வழங்கும் தாய் நீ அம்மா, எம்மை அரவணைக்கும் தாய் நீ அம்மா. அருள் வழங்கும் தாய் நீ அம்மா, எம்மை அரவணைக்கும் தாய் நீ அம்மா. சந்திரன் போல் அழகுடனே, சூரியன் போல் ஒளியுடனே காட்சி தரும் எம் தாயே. சந்திரன் போல் அழகுடனே, சூரியன் போல் ஒளியுடனே காட்சி தரும் என் தாயே. அடைக்கலம் நீ நீயே அம்மா, அண்டி வந்தோம் ஆதரவு தருவாயம்மா.